ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷோ பண்ணலாம்ங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ட்ரேட் பண்ணும் பொழுது, நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மொமெண்டத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கேப்சர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து 7th மே சார்ட். நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கே ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு லாஸ் தான் வந்து எனக்கு வந்திருந்தது. இந்த லாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 2900 நியர் 3000 ருப்பீஸ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் வந்துச்சு. இது எதனால் வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். அது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தடுத்த ட்ரேட் பண்ணும்பொழுது அதில் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்துட்டு அகைன் வந்து புல் பேக் கொடுத்து மேலே போயிருக்கு. நான் வந்து இங்கே எங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த லைன் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலே நான் வந்து என்னோடய என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. நான் வந்து கால் சைடுக்கான என்ட்ரி வந்து அங்கே எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுத்த பிறகு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது போயிருக்கு. இந்த லைனுக்கு மேலே அந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் போயிருக்கு இல்லைங்களா, அந்த கேண்டிலுக்கு மேலே நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எனக்கு ஷோ ஆச்சு. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டார்கெட்டையும் தாண்டி சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து போயிட்டு இருந்தது. நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டு இன்னொரு ஒர்க்கில் வந்து என்கேஜ் ஆகிட்டு இருந்ததுனால இன்னொரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அப்படியே வந்து புக் பண்ணாமல் என்ன பண்ணியிருந்தேன்னா அப்படியே விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ப்ராஃபிட்டை பார்த்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாஸ் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த நியர் 3000 கிட்ட நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபால். பட் இன்னும் கொஞ்ச நேரம் கவனிக்காமல் இருந்தேன் அப்படின்னா, இன்னுமுமே எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வந்து வந்திருக்கும். அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய மொமெண்டத்தை நான் கேப்சர் பண்ணலை ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நான் வந்து ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க்கில் வந்து என்கேஜ் ஆகி இருந்தது வந்து இன்னொரு மிஸ்டேக். அது மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னா, நம்ம வந்து ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அனதர் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடை எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரேட் வந்து மேலே போகலை, இல்லை ஒரு டார்கெட் ஹிட் ஆகலை, அல்லது வந்து ஒரு எஸ்எல் ஹிட் ஆகலை, ரன் ஆகிட்டே இருக்குங்கிறனால நம்ம ஃபோனில் வேறு ஒர்க்கு பார்க்குறது, வெளியில் எழுந்து போகிறது, வேறு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறது, இந்த மாதிரியான நீங்கள்லாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டிசிப்ளின் தான். நம்ம வந்து ட்ரேடுக்கு வரும்பொழுது நம்மளை ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்மளுடைய இது ஒரு பிஸ்னஸ்ங்கிறனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வரணும். இதை எந்த விதத்தையும் வந்து ஒரு அலட்சியமாக விளையாட்டாக நம்ம செய்யக்கூடாது. வந்துட்டு அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து ஒரு டிசிப்ளினாக பண்ணுறதா ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.